ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஜனவரி 22க்கான செம அல்டிமேட்டான எபிசோடு தாங்க வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திகை மறைச்சி வச்ச இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டி கார்டு இருக்குது. அது வேறு யாரோட ஐடென்டி கார்டும் இல்லைங்க, அது கதிரோட ஐடென்டி கார்டு தான். அந்த ஐடென்டி கார்டை எடுத்து அந்த அதிகாரியெல்லாம் செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சு போயிடுது கார்த்திகை கொண்டது கதிரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா பசுபதியையும் புவனேஸ்வரியையும் ரொம்பவே ஏற்றி விட்டுறாங்க. நம்ம தம்பி வந்து இப்படியெல்லாம் பண்ணினது கண்டிப்பாக அந்த கதிரோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு. இதை கேட்ட புவனேஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா செமையாக கோவம் வருது. செமையாக கோவம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரகுராம் வந்து கண்ணா பண்ணான்னு திட்டி சாமம் இல்லாமல் விட்டுறாங்க. அப்போ ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள் குருபரன் சார், நீங்கள் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள், நான் இதில் எதுலையுமே தலையிடப்பட்டேன். இங்கே பாரு புவனேஸ்வரி, கண்டிப்பாக கார்த்தி செத்ததுக்கும் இதில் எனக்கு எந்த சம்மந்தமுமே இல்லை. அப்போ உடனே புவனேஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இந்த நிலைமை தான் ரகுராம், கண்டிப்பாக உங்கள் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு செம டென்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோடு கத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குருபரன் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாடி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அதிகாரி எல்லாமே ரகுராம் வீட்டுக்கு வராங்க கார்த்திகை கைது பண்ணுறதுக்காக. ரகுராம் வீட்டுக்கு அதிகாரியெல்லாம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டில் இருக்கவங்க எல்லாமே செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மாயாவும் ஜானகி ரொம்பவே கத்தி கதறி அழுகுறாங்க. அங்கே வந்து அதிகாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கதிரை வந்து அரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா கதிருக்கு எதிராக பேசிக்கிறாங்க. கண்டிப்பாக அது கார்த்திகை கொண்டது இது வந்து கதிரோட வேலையாக தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து போலீஸ்கிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ் சார், என்னை விட்டுருங்க சார், இந்த பர்ஸ் வந்து அங்கே எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார், என்னை நம்புங்க சார் அப்படின்னு கதிர் பார்த்தீங்கன்னா எவ்வளோதோ கெஞ்சி பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாயாவும் ஜானகியும் ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ஜானகி சொல்கிறாங்க மாயா கிட்ட, மாயா என்னை விடு மாயா, நான் எல்லா உண்மையும் சொல்லி எப்படியாவது கதிரை வந்து காப்பாற்றணும் மாயா. ஐயோ பெரியம்மா, நான் சொல்கிறது கேளுங்க பெரியம்மா, நீங்கள் அவசரப்பட வேண்டாம் பெரியம்மா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு மாயா பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனாவை தான் காட்டுறாங்க. தனா பார்த்தீங்கன்னா கதிரை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரகுராம் வந்து தனாவை கூப்பிட்றாங்க. தனா அங்கே வாமா, உனக்கு வந்து நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேமா, ஒரு பொறுக்கி பாயில் போய் அதுவும் உன் தலையில் போய் நான் கட்டி வச்சுட்டேனமா அப்படின்னு ரகுராம் பார்த்தீங்கன்னா தனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானகி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு வாயா, நம்மளால கார்த்திக் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான் பாரு அப்படின்னு அவங்களுமே ஒரு பக்கம் சொல்லி ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தனா என்ன பண்ணுறாங்கன்னா கதிரை பற்றி உண்மை வந்து ரகுராம் கிட்ட சொல்லலாம்னு வராங்க. அப்போ மாயா பார்த்தீங்கன்னா கண்ணை காட்டுறாங்க. உடனே தனாவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா தனா கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன தனா நீ சொல்ல வந்த, சொல்லாமல் அப்படியே போய்த்த, என்னன்னு சொல்லு. அப்போ உடனே தனா வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக கதிர் வந்து கார்த்திக் கொல்ற அளவுக்கெல்லாம் போயிருக்க மாட்டான், அந்த அளவுக்கு கதிர் ஒன்றும் கெட்டவன் இல்லை. அப்போ உடனே பார்வதி கேட்குறாங்க, அது எப்படி நீ சொல்லலாம், கண்டிப்பாக கதிரோட அந்த அட்டை தானே அங்கே கிடந்துச்சு, அதனால கதிர் தான் இதை பண்ணியிருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை, வேணுக்கும்னே யாராச்சும் கதிரோட அட்டையை கொண்டு போய் எடுத்துக்கொண்டு போய் அங்கே போட்டிருக்கலாம்ல அப்படின்னு தனா வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே மாயாவும் ஜானகியும் யோசிக்கிறாங்க, அப்போனா நம்மளை தாண்டி வேறு யாருக்கும் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்குத்த, அதனால தான் கதிரோட பர்ஸ் எடுத்துக்கொண்டு போய் கார்த்திக் எங்கே இறந்து கிடந்தோன்னா அங்கே கொண்டு போய் போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக வந்து கதிரை மாற்றி விடுறதுக்கு தான் யாரோ பண்ணியிருக்காங்க. அப்படியே மாயா சொல்கிற, அப்போனா அந்த ஆளியா நம்மளை மாட்டி விடலை, அதான் எனக்கு ஒன்றும் தெரியலை, ஆனால் இதுக்கு பின்னாடி யாரும் இருக்கிறாங்க யாரும் இங்கே இருந்துக்கிட்டே தான் அவங்க சதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதுலேருந்து ஒன்று தெரியுது அப்போ கண்டிப்பாக அந்த ஆளுக்கு வந்து கதிர் தான் எதிரியாக இருந்திருக்கணும், அதனால தான் கரெக்டாக கதிரை கொண்டு போய் மாட்டி விட்டுருக்குறாங்க. இப்போ என்ன மாயா பண்ணுறது, ஏதாச்சும் ஐடியா இருக்கா இல்லையா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாயா பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து ஜானகியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியோட வீடியோ வந்து ரொம்ப சோகமாக இருக்குது. நம்ம லிங்கத்தை தான் காமிக்கிறாங்க. லிங்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியை பார்த்துக்கிட்டு ரொம்ப நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளேஸ்பேக் மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, எப்படியோ நம்ம கார்த்தி வந்து இல்லாமல் பண்ணிட்டோம், ஒருவேளை அந்த குருவரன் சொன்ன மாதிரி கார்த்தி பாடியை மறைச்சி வைக்கிறதுக்காக வேற எங்கேயாச்சும் மறைச்சி வச்சுட்டு ஒருவேளை சாமி சிலை அங்கே வச்சுருந்தா என்ன நிச்சயம், ஒருவேளை அதை மாயாவும் ஜானகியும் கூட சேர்ந்து பண்ணியிருக்கலாம். எதுக்கு நம்ம அங்கே போய்த்து செக் பண்ணி பார்ப்போம், ஏன்னா நம்ம அடையாளத்தை ஏதாச்சும் அங்கே விழுந்து கிடந்துச்சுன்னா நம்ம தான் அதுக்கப்புறம் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கம் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, கார்த்தி வந்து எங்கே புதைச்சி வச்சாங்களோ அங்கே போகிறாங்க. நேராக போய் அங்கே போய் புதைச்ச இடத்த நோண்டி பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து அங்கே உள்ளே இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு லிங்கம் பார்த்தீங்கன்னா செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இவன் பாடியை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு தான் அவங்க வந்து சாமி சிலையை மறைச்சி வச்சிருக்காங்களா, நம்ம அந்த ஜானகி மாயாவும் போனதுக்கு அப்புறம் தானே இவனோட கதையை முடித்தோம், ஒருவேளை இங்கே வேறு யாராச்சும் வந்திருப்பாங்களா, இல்லை அந்த ஜானகியும் மாயாவும் வந்திருப்பாங்களா, எப்படியோ என்னன்னு தெரியல, கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும். ஆனால் அந்த ரகுராம் குடும்பத்தில் எப்படியாச்சும் ஒருத்தர் மாட்டிக்கணும், அப்படி மட்டும் மாட்டிக்கிட்டா கண்டிப்பாக அந்த புவனேஸ்வரி வந்து அந்த குடும்பத்தை வந்து சும்மாவே விட மாட்டா, என்னோட பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவங்க குடும்பம் வந்து கண்டிப்பாக இப்படி தான் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு லிங்கம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பார்வதி வச்சு தான் அந்த கதிரோட பர்ஸை ஆட்டையை போட்டிருக்கணும், அதை கொண்டாந்து தான் லிங்கம் தான் இங்கே மறைச்சி வச்சுருக்கணும். அதே மாதிரி தாங்க நடக்குது. பார்வதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக யாருக்கும் தெரியாமல் கார்த்தியோட பர்ஸை வந்து வீட்டிலேருந்து எடுத்துடுறாங்க. அதை எடுத்து கொண்டாந்து லிங்கத்துக்கிட்ட கொடுக்குறாங்க. லிங்கமும் பார்த்தீங்கன்னா கார்த்தி டெட் பாடி எங்கே இருக்குதோ அது மேலேயே அந்த பர்ஸை வந்து போட்டுடுறாங்க. இது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து லிங்கம் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ லிங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா புவனேஸ்வரி கிட்ட சொல்லி ரொம்பவே ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதே நிலமை தான் அந்த மாயா ஜானகி அந்த ரகுராம் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமே ஏற்படணும். புவனேஸ்வரி யாருன்னு நீங்கள் தான் காட்டணும்.
லிங்கம் அதை பற்றி நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அந்த கார்த்தியோட நல்ல காரியம் முடியட்டும். அதுக்கப்புறம் அந்த புவனேஸ்வரி யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் அந்த ரகுராம் குடும்பத்தில் யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கா இதே நிலைமை தான் ஏற்படும். நம்ம வம்சத்தையே ரகுராம் வந்து அழிச்சிட்டான். இதுக்கப்புறம் ரகுராம் வம்சத்தில் யாருமே உயிரோடையே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கணும் அந்த புவனேஸ்வரி யாருன்னு அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆதங்கப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க அந்த லிங்கத்துக்கிட்ட. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரகுராம தான் காட்டுறாங்க. ரகுராமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆதங்கப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே போச்சுமா. கண்டிப்பாக இதை யாரை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். இது எல்லாத்துக்குமே காரணம் தோ நிற்கிறாளே மாயா, இவ மட்டும்தாம்மா காரணம் அப்படின்னு ரகுராம் பார்த்தீங்கன்னா மாயாவை பார்த்து சொல்கிறாங்க. அப்போ தனா பார்த்தீங்கன்னா மாயா பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரமணி பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பாத்தியா மாயா, நீ எங்கேயோ ஆரம்பித்த விஷயம் எங்கேயோ வந்து முடிஞ்சிருக்கு பாத்தியா, எல்லாம் ஒன்னால தாண்டி. இப்போ என் புள்ள தலை குனிஞ்சு நிற்கிறான் பாரு, அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தாண்டி. எப்போ நீ உன் நாட்டிலேருந்து இந்த நாட்டில் நீ கால் எடுத்து வச்சியோ அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையுமே ஒன்னால தான் வருது. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் எதுவுமே சரியில்லை. அடுத்தடுத்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்குது. கடைசியில் போலீஸ் வர வரைக்கும் நீ பண்ணிட்டியாம்மா தாயே, இதுவே போதுமா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இந்த வீட்டில் வேண்டாமா, உன்னை கெஞ்சி கேட்குறாம்மா, இதுவே போதுமா அப்படின்னு சொன்னதோட பார்த்தீங்கன்னா உடனே மாயா வந்து கேட்குறாங்க, பாட்டி நான் என்ன பாட்டி பண்ணுனேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜானகியுமே தனாவுக்கு வந்து மாயா நல்லது தாங்க பண்ணுனா, வேற என்ன கெட்டது பண்ணுனா, இன்னும் இந்த வீட்டில் வந்து யாருமே சரியாக மாயாவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாம மாயா வந்து இப்படி தப்பு தப்பாக பேசுகிறதெல்லாம் எனக்கு சரியாக வரலை. அந்த கார்த்தி இல்லாமல் போனதுக்கும் மாயா அங்கே இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு ஜானகி வந்து சொல்கிறாங்க. அப்போ உடனே அந்த பாட்டி வந்து சொல்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் மாயா வந்து சிவனோன்னு ஊரில் இருந்தா, அவளை நீ தான் அந்த ஊருக்குள்ளே அழைச்சிக்கிட்டு வந்த. இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான். என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தது நீ தான். இந்த குடும்பத்தோட மானத்தையே கெடுத்துட்டே ஜானகி. உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சேன். இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் சேர்ந்து நீனும் அந்த மாயாவும் சேர்ந்து எல்லாத்தையுமே தலைகீழாக கவுத்துட்டீங்கல்ல ஜானகி. இதை கேட்டுட்டு மாயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே தனா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் மாயா வந்து திட்டாதீங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி தனாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க, போதுமா எல்லாத்தையும் நிறுத்துங்க, இந்த வீட்டில் வந்து நான் அசிங்கப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து ஒன்று நான் இருக்கணும், இல்லை அந்த மாயா இருக்கணும், ஏதாச்சும் ஒரு முடிவெடுங்க. அப்படி அந்த மாயா தான் இருக்கணும்னா அவளே இந்த வீட்டில் இருந்துட்டு போகிறான், நான் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன், நான் முதல் கிளம்பிக்கிறேன் அப்படின்னு ரகுராம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட சொல்கிறாங்க. அப்போ மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களே வீட்டில் இருக்கட்டும், நான் அந்த வீட்டை விட்டு கிளம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அப்போ உடனே ரகுராம் வந்து சொல்கிறாங்க, அப்போ போனால் போகட்டும், இதுக்கப்புறம் அந்த கதிரை வந்து யாராச்சும் ஜாமீனில் எடுக்கிறதுக்கு இந்த வீட்டிலேருந்து யாராச்சும் முயற்சி பண்ணினீங்க, அதுக்கப்புறம் இந்த வீட்டில் நடக்கிறதே வேறு தான் அப்படின்னு சொல்லத்தோட பார்த்தீங்கன்னா மாயா வந்து ஜானகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க பெரியம்மா, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக கதிரை வந்து ஜெயிலேருந்து ஜாமீன் எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு பெரியம்மா அப்படின்னு சொல்லி மாயா பார்த்தீங்கன்னா ஜானகிட்ட வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்போ ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் முன்னாடியுமே சொல்கிறாங்க, இந்த வீட்டிலேருந்து யாராச்சும் கண்டிப்பாக கதிரை மட்டும் எடுத்தீங்கன்னா அது யாராக இருந்தாலும் சரி, மாயாவாக இருந்தாலும் சரி, இல்லை ஜானகியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அந்த வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அப்போ தானா என்ன பண்ணுறாங்கன்னா, ரகுராமை பார்த்து, அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானகியை பற்றின உண்மை, மாயா பற்றின உண்மை, அதே மாதிரி கதிர் பற்றிய விஷயம், அதே மாதிரி கார்த்திகோட பொறுக்கித்தனம் எல்லாத்தையுமே தனம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரகுராம் பார்த்தீங்கன்னா செமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா, மாயா கிட்ட போய்த்து மன்னிப்பு கேட்குறாங்க. மாயா என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் உன்னை தப்பாக பேசிட்டமா, இன்னும் நான் ஒன்று சரியாக புரிஞ்சுக்கலாமா, இப்போ தனா சொல்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது, என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு ரகுராம் பார்த்தீங்கன்னா கையெடுத்து தனா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. மாயா ஜானகி 2 பேருமே கிளம்புங்க, இப்போயே போய்த்து கதிரை போய்த்து நம்ம ஒரு வக்கீலை வச்சு எப்படியாச்சும் நம்ம ஜாமீனில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாயாவை ஜானகியை எல்லாருமே அழைச்சிக்கிட்டு ரகுராம் பார்த்தீங்கன்னா உடனே கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க. மாயாவும் பார்த்தீங்கன்னா ரகுராம் வந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா ரகுராம் கூட மாயா ஜானகி தானா 3 பேருமே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா உண்மையுமே ரகுராமுக்கு வந்து தெரிய வந்துடுது.